ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேனி ரயில்வே மேம்பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தேனியில் குறிப்பிடத்தக்க ஒரு மேம்பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் தான். ஸோ இந்த இடத்துல கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த ரயில்வே மேம்பாலம் தான் தேனிலேயே முதல் மேம்பாலம்னா சொல்லப்படும். ஸோ தேனியில் பார்த்திங்கன்னா தேனி மதுரை இந்த நெடுஞ்சாலையில் பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஏற்படும். இப்போல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் கிடையாது, அதனால் பெருசாக தெரியல. பட் இப்போ அப்படி கிடையாது. ட்ரெயின் சர்வீஸ் நம்ம அடிக்கடி இருக்கிறதுனால ஸோ ட்ரெயின் வர சமயங்களில் ஒரு 10 நிமிஷம் இங்கே ஒரு டிராஃபிக் ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் இந்த மாதிரி ஒரு டயத்தில் தான் கரெக்டாக அந்த லாக் ஆகும். ஸோ அதனாலவே இங்கே ஒரு மேம்பாலம் கட்டிகிட்ருக்காங்க. இது ரொம்ப நாளாகவே கட்டப்பட்டு வருது. இது ஒரு ரயில்வே மேம்பாலம், அதாவது எப்படி சொல்கிறது, ரயில்வே ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது மொத்த நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 கிலோமீட்டர், ஒரு 1.7 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் வந்து நேஷ்னல் ஹைவே 49, அதாவது NH 85லையும் சொல்லலாம், மதுரை டு கொச்சின் இந்த சாலையில் கட்டப்பட்டு வருது. இது வந்து முழுக்க டிராஃபிக், அதாவது பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக இது கட்டப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த திட்டம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 மாதங்களில் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சேது பாரத திட்டம், அந்த திட்டத்தின்படி வந்து கட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து டைவர்ட்லாம் பண்ணாங்க, நிறையா டிராஃபிக் டைவர்ட்லாம் பண்ணாங்க. ஏன்னா 2024 சமயங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த பக்கம் ஃப்ரிட்ஜஸ் வந்து ஆரம்பிக்கிறதுனால அன்னஞ்சி போய் சுற்றி வர மாதிரி ஒரு வழி இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போயுமே கீழே வந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒன் வே சைடில் ரோடு போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக போய்ட்டு வர முடியுது. அதே சமயங்களில் இன்னும் வந்து இந்த பாலம் இணைப்பு பணிகள்ன்றது பக்கத்தில் இன்னும் நடக்கலை. ஸோ அந்த பக்கம் நடக்கும்போது கண்டிப்பாக ஃபுல்லாகவே பிளாக் ஆகி எல்லாமே அன்னஞ்சி போயிட்டு சுற்றி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாலத்தை பற்றி நிறைய தடவை நம்ம சேனல்லையே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே நம்ம வந்து இந்த ரயில்வே மேம்பாலத்தை பற்றி பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து இப்போ போடிக்கு வந்து காலையில் ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைம், அதாவது போடியிலேருந்து மதுரைக்கு ஈவினிங் டைமும் வந்து இருக்குது. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ரயில்களும் கேட்டுட்ருக்காங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை, போடியிலேருந்து சென்னை வரையிலான எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு, ஏசி எக்ஸ்பிரஸ். இது வந்து வாரத்தில் 3 நாட்கள் இயங்கிட்டுருக்கு. இதுவுமே தினசரி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சரி நிறைய கோரிக்கையெல்லாம் எழுந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி வழியாக விழுப்புரம் இந்த வழியாக வந்து தாம்பரத்துக்கு இந்த ஏரியாவுக்கும் ஒரு ரயில் சேவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் விருப்பம் தெரிவிச்சிட்ருக்காங்க. மக்கள் வந்து அதிகமாக விருப்பப்படுறாங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2 வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுப்பாங்க, காரில் போனீங்கன்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நண்பா. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். வணக்கம் நண்பா.